கல்யாணமான புதிதில் ஒரு நாளைக்கு 5-6 முறை செக்ஸ் பண்ணுறது இயல்பானது. வாழ்நாள் முழுவதும் டெய்லி செக்ஸ் பண்ணலாம். செக்ஸ் நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா மருத்துவரையும் தவிர்க்கலாம், விவாகரத்து போன்ற லாயர்ஸ்டையும் போக வேண்டியதில்லை. கர்ப்பமான புதிதிலையும் நீங்கள் செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டெலிவரி வரைக்கும் செக்ஸ் பண்ணலாம். டெலிவரி ஆகி ஒரு 1.5 மாதம் செக்ஸ் பண்ணுறதை தள்ளி போடுங்க. ஓகே சார். சரி, இதுக்கப்புறம் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அது இனிஷியல் அந்த ஹனிமூன் ஃபேஸில் வந்துட்டு இப்போ ரெகுலராக வந்துட்டு ஒரு வீக்லி ஒரு 3 times 4 times வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வந்துட்டு அது ஒரு லாங் இன்டர்வல் கேப்பாகவே வந்துட்டு மாதிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் இன்டர்வல் கேப் விடுறது வந்துட்டு எந்த அளவுக்கு நல்ல விஷயம் சார்? இது அப்படி விடலாமா? இல்லை, அதாவது கல்யாணமான புதிதில் ஒரு நாளைக்கு 5-6 முறை செக்ஸ் பண்ணுறது இயல்பானது. அவங்க ஹனிமூன்லாம் போகிறாங்கன்னா டைம் இருந்ததுன்னா, நேரம் டைமு இடம் எல்லாம் அவங்களுக்கு அதுக்கு தான் ஹனிமூன் போகிறாங்க. அவங்க வந்து டெய்லி பலமுறை செக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஒரே நாளில் 5-6 முறை பண்ணலாம். அதெல்லாம் இயல்பு. வீட்லேயும் அவங்களுக்கு அந்த வசதிகள் இருக்குது அப்படின்னா பண்ணலாம். இல்லை கணவர் வந்து இல்லை மனைவியோ கணவரோ வெளியே போகிறாங்க, ஒரு 12 மணி நேரம் கழிச்சு தான் வர்றாங்கன்னா 1 முறை 2 முறை செக்ஸ் பண்ணலாம். அது அவங்களுடைய அது கூட்டு குடும்பமாக இருக்குது, என் ரூமே கஷ்டம் அப்படின்னா இன்னும் சிக்கல் அதிகம் தான். ஸோ இது பல்வேறு விஷயங்களை பொறுத்து மாறுபடும். ஸோ ரெகுலராக டெய்லி செக்ஸ் பண்ணலாம், நல்லது. வாழ்நாள் முழுவதும் டெய்லி செக்ஸ் பண்ணலாம். செக்ஸ் டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே. செக்ஸ் நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா மருத்துவரையும் தவிர்க்கலாம், விவாகரத்து போன்ற லாயர்ஸ்டையும் போக வேண்டியதில்லை. அதனால் செக்ஸ் டெய்லி பண்ணுறது உடல் நலத்திற்கு நல்லது. நீங்கள் 4.5 வருஷம் அதிகமாக உயிர் வாழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். கேன்சர், ஹார்ட் அட்டாக் போன்ற பல்வேறு நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு குறையும், ஆணுக்கும் பெண்ணுக்குமே. அதில் செக்ஸ் நல்லது, நிறைய பண்ணலாம். கர்ப்பமான புதிதிலையும் நீங்கள் செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டெலிவரி வரைக்கும் செக்ஸ் பண்ணலாம். டெலிவரி ஆன பிறகு முன்னெல்லாம் நாங்கள் ரெகுலராக செக்ஸ் பண்ணலாம் தான் சொல்லுவோம். இப்போ வந்து ஓவராலாக ஒரு முடிவுக்கு என்ன வந்திருக்கோன்னா, டெலிவரி ஆகி ஒரு 1.5 மாதம் வெயிட் பண்ணி செக்ஸ் பண்ணுறதை தள்ளி போடுங்க. ஓகே. இயல்பான கர்ப்பம்னா கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கும், அது ஒரு குழந்தைய உள்ளே வச்சுருந்தது இல்லையா, அது சுருங்கி நார்மலாக வர்றதுக்கும், சிசேரியன்னா அந்த சிசேரியன் புண்ணு ஆடுறதுக்கும் ஒரு இடைவெளி விடுங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி செக்ஸுக்கு தடைன்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இமீடியட்டாக பண்ணாலும் பெரிய ஒன்றும் கெடுதல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. அடுத்து 2வது குழந்தை கர்ப்பமாகவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 மாதத்துலேருந்தே திரும்ப 2வது கர்ப்பமாகவும் சில பேருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க ஒரு 3 மாதம் கழிச்சு செக்ஸ் பண்ணுறாங்கன்னா காண்டோம் அல்லது வேற ஒரு கருத்தடை முறையோடு அவங்க செக்ஸ் வாழ்க்கையை ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வருஷக்கணக்கில் எல்லாம் தள்ளி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார், நீங்கள் இப்போ சொன்னீங்க எப்போ வேணாலும் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது, பீரியட்ஸ் அப்போ வந்துட்டு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது அட்வைசபிளா சார்? கண்டிப்பாக பீரியட்ஸ் அப்போ செக்ஸ் பண்ணுறது நல்லது தான். அதனால் எந்த கெடுதலும் இல்லை. நிறைய பேர் ஜன்னி வந்துடும் அது வந்துடும்னுவாங்க. சொல்லப்போனால் அந்த பெண் உறுப்பிலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தம் வந்து கர்ப்பப்பையினுடைய உட்சுவர், அது ஸ்டெம் செல். அது ஒரு நல்ல விஷயந்தான். அது கழிவு பொருள் அல்ல, அது நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் தான். அந்த டைமில் செக்ஸ் பண்ணாங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸில் வரக்கூடிய பாடி பெயின், கிராம்ப்ஸு, நிறைய விஷயங்கள் இருக்காது. அதனால் பல பெண்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, சில பெண்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கிராம்ப்ஸ் எல்லாம் இல்லைன்னா பெண்கள் வந்து அற்புதமாக செக்ஸில் ஈடுபட முடியும். ஓகே சார். சரி, இப்போ இந்த ஃபேஸுக்கு அப்புறமா இப்போ ஒரு ஆணுக்கு வந்துட்டு ஒரு 50 வயசு தாண்டுது, ஒரு 60 வயசு தாண்டுது. இப்போ அவங்க வந்துட்டு செக்ஷுவலி ஆக்டிவாக இருந்தால் கூட அவங்க வைஃப்ஸால் வந்துட்டு இல்லை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களோட மனநிலை எப்படி சார் இருக்கும்? அதாவது எலிசபெத் டெய்லர் வந்து அவங்களுடைய 13வது திருமணம் வந்து 63வது வயதில் பண்ணாங்க. அதனால் 63 வயதுலேயும் அவங்க திருமணம் பண்ணிக்கலாம். பல உலக பிரபலங்கள் லேட்டாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால் வயது ஒரு பொருட்டல்ல. நம்ம ஊரில் வந்து செக்ஸ் பற்றிய ஒரு மனம் திறந்த உரையாடல்ன்றது எங்கேயும் கிடையாது. அதனால் பெண்கள் வந்து ஒரு 45 வயசுக்கு மேலே செக்ஸில் ஈடுபடுறதே கூட தப்புன்னு நினைக்கலாம். ஒரு 50 வயசுக்கு அப்புறம் மறுமணம் செய்கிறதோ எல்லாமே குழப்பமாக இருக்கும். அதெல்லாம் வயசான பிறகு பண்ணால் அசிங்கம்னு நினைக்கலாம், செக்ஸ் பண்ணால் அசிங்கம்னு நினைக்கலாம். இதெல்லாம் அவங்களுடைய மனநிலை. நிறைய படிப்பு, மனம் திறந்த உரையாடல் இதெல்லாம் இல்லாததுனால வர்றது. பொதுவாக பண்ணலாம். ஏன் முதியவர்கள் செக்ஸ் பண்ணுறது இல்லைன்றதுக்கு 3 காரணங்கள்.
முதியவர்கள் வந்து ஏன் சைக்கிள் ஓட்டுறதில்ல? ஒரு 70 வயசு ஆள் வந்து சைக்கிளில் போகிறது நீங்கள் பார்க்குறது ரேராக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒன்று சைக்கிளே இல்லாமல் இருக்கும், மனைவியோ பார்ட்னரோ இல்லாமல் இருக்கலாம். ரெண்டாவது வந்து யாராவது பார்த்தாங்கன்னா கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், அசிங்கமாக இருக்கும். அது மாதிரி செக்ஸ் பண்ணாங்கன்னா இந்த வயசான காலத்தில் போய் செக்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள, ஏன்னா செக்ஸ் பண்ணால் நம்ம இளமையான நம்ம சினிமா கதாநாயகர்களுக்கு தான் காதலிக்குவோம், செக்ஸ் பண்ண உரிமை இருக்குன்னு நம்ம நம்புகிறோம் எல்லாருமே. ஓகே. அந்த மாதிரி. மூணாவது, ஏன் வயதானவர்கள் சைக்கிளில் போகிறது இல்லைன்னா விழுந்துருவோன்னு பயம். அதே மாதிரி இங்கே செக்ஸில் வந்து எரெக்ஷன் வராமல் போயிடும், செக்ஸ் பண்ணாமல் ஃபெயிலியர் ஆகிடுவோமோன்னு ஒரு பயம். அந்த மாதிரி காரணங்களால் வயசாகும்போது செக்ஸ் பண்ண கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் எல்லா வயதுலையும் 80, 85 வயசு, 90 வயசு வரைக்கும் கூட இயல்பான தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். அது நல்லதும் கூட. ப்ராஸ்டேட் கேன்சர்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வெகுவாக குறையும். பெண்களுக்கும் பல கேன்சர்கள், டிப்ரெஷன், அதே மாதிரி இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் செக்ஸு. பல நன்மைகள் இருக்குது செக்ஸ்னால். ஒரு 20 நன்மைகள் இருக்குது. அதனால் செக்ஸ் நல்லது. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது எஜாக்குலேஷன் வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரையும் பண்ணல அப்படின்னா கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கேள்விப்படுறோம். அது உண்மைதானா சார்? ஆமாம் ஆமாம். அதாவது ப்ராஸ்டேட் வந்து ஹார்டான கெமிக்கல்ஸை உற்பத்தி பண்ணுது. ஓகே. அந்த கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ். ஓகே. அது நீண்ட நாள் செக்ஸ் பண்ணாமல் அல்லது சுயன்பம் பண்ணாமல் விந்து வெளியேற்றாமல் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஒரு 40% கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ரெகுலராக செக்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ரெகுலராக செக்ஸ் பண்ணாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து, ரெகுலராக செக்ஸ் பண்ணாதவங்களுக்கு ஒரு 40% அதிகமாக ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே. அதனால் நீங்கள் ரெகுலராக செக்ஸ் பண்ணுங்கள் இல்லை சுயன்பம் பண்ணுங்கன்றது தான் எங்கள் அட்வைஸ். ஓகே சார், மென்ஸுக்கு வந்துட்டு பொதுவாக வர இந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸஸ் என்னென்னவா இருக்கும் சார்? எதனால் வரும் சார்? மொத்தம் ஒரு 30 வகையான நோய்கள் இருக்குது. HIV போன்ற ஆபத்தான நோய்கள்லேருந்து ரொம்ப எளிமையான சின்ன சின்ன நோய்களும் இருக்குது. வைரல் நோய்கள், பாக்டீரியஸ் நோய்கள் இருக்குது. அது கோனோகாக்கஸ்ன்னு சீல் வருது அணூர். இதை வந்து ஒரு 7 வகையாக வேணால் பிரிக்கலாம். அணூர்பில் வரக்கூடிய புண்கள், அல்லது சீல் வரலாம், நெறி கட்டலாம், விரை வீக்கம் வரலாம், அதே மாதிரி சிறுநீர் போகும்போது எரிச்சல் வரலாம், அடி வயிற்றில் வலி வரலாம். இப்படியாக ஒரு 30 நோய்கள் இருக்குது. பொதுவாக கணவன் மனைவியை தவிர வெளியே செக்ஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். இன்கேஸ் நீங்கள் அப்படி செக்ஸ் பண்ணிங்கன்னா குறைந்தபட்சம் ஆணுரை அணிந்து செக்ஸ் பண்ணுங்கள். ஆணுரை இல்லாமல் செக்ஸ் பண்ணால் HIV உள்ளிட்ட பால்வினை நோய்கள் வர்றதுக்கும் தேவையற்ற கர்ப்பம் வர்றதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு டாக்டரை போய் பார்க்கணுமா, இது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஹெசிடேஷனாக இருக்குது, நான் எப்படி போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறது அப்படின்னு இருக்கவங்களுக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் உங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான கண்டிஷன் வந்து பார்க்கணும் சார்? இல்லை, பொதுவாக வந்து நீங்கள் வெளியே மனைவி தவிர யாரோடையாவது செக்ஸ் பண்ணாலே நீங்கள் டாக்டரை பார்க்குறது தான் நல்லது. ஓகே. ஏன்னா ரொம்ப அப்பாவியான இளைஞர்களே HIV தொற்றோடு வந்திருக்கிறத நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஓகே. அவங்க வாழ்க்கையே சிக்கலாக இருக்கும். அவங்க ஹோமோசெக்ஷுவலாக இருக்கலாம், இல்லை வேறு பாலியல் தொழிலாளிகளோட செக்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு மசாஜ் பார்லர் போன்ற இடங்களில் எங்கேயாவது செக்ஸில் ஈடுபட்டிருக்கலாம். ஏன்னா இங்கே ரிஸ்க் அதிகம் இதில் எல்லாத்துலேயுமே. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட செக்ஸ் பண்ணும்போது அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவு. அவங்க பல பேரோட வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதுலேயும் இருக்குது ரிஸ்க்கு. ஆனால் ப்ரொஃபஷனல்ஸ் பல பேரோட தொடர்புடைய வாய்ப்புகள், இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ், அதே மாதிரி மசாஜ் பார்லர், அந்த மாதிரி இடங்களில் செக்ஸில் ஈடுபடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் அதிகம். நிறைய ஒரு நாளைக்கு நிறைய கஸ்டமர்ஸுக்கு அவங்க சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து தொற்றுநோய் பயப்படவும் பரப்புறதுக்கும் அவங்க மூலமாக வாய்ப்புகள் அதிகம். அதனால் பொதுவாக இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. அப்படி இன்வால்வ் ஆனீங்கன்னா நீங்கள் மருத்துவர்களை பார்க்கறது தான் நல்லது. ரெகுலர் செக்கப், தேவைப்பட்டால் சில மருந்துகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பால்வினை நோய்கள் வராமல் தடுக்கலாம், மற்ற பிரச்சனைகள் இருந்தும் தடுத்துக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் வந்துட்டு எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.